ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் எம் ரியாக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரியாக்ஷன் பார்க்க போகிறோம்னா, சினிமா டிக்கெட்லேருந்து தக் லைஃப் பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதோட ரியாக்ஷன் வீடியோ. ஏற்கனவே சினிமா டிக்கெட்லேருந்து நிறையா வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் நமக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரை பற்றி ஒரு வீடியோ அவங்க போட்டது. ஆக்சுவலாக விஜயகாந்த் சார் மேலே வச்சுருந்த ஒரு மதிப்பு இன்னொரு லெவலுக்கு கூட்டினதுக்கு காரணம் அப்படின்னா சினிமா டிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தேவா சார், அந்த மாதிரி தேவாதி தேவா ஐ திங்க் அந்த மாதிரி இது அதெல்லாம் நிறையா அவங்க போடுற எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் நமக்கு தெரியாதெல்லாம் ரொம்ப தேடி பிடிச்சி எடுத்து இதெல்லாம் எப்படியா நோட் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி ஏற்கனவே பரிதாபங்கள் டீமில் தக்லீஃப் பாவங்கள் கேட்டு சடிச்சு போன எங்களை மாதிரி வியூவர்ஸ்க்கு சினிமா டிக்கெட்லேருந்து தக்லீஃப் பரிதாபங்கள் வந்திருக்கு. வாங்க அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வாழ்க்கையில கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டோம் ஒரு கமல்ஹாசன் படத்துக்கு ரோஸ்ட் பண்ற நிலைமை நம்ம சேனலுக்கு வரும்னு. சரி, ஏதோ இந்தியன் 2 ஒரு சொதப்பல் ஆயிப்போச்சு, கலாய்ச்சி விட்டுட்டோம். ஆனா தக் லைஃப் மணிரத்னம் படம் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு முட்டு கொடுத்த நாங்களே இன்னைக்கு அதே தக் லைஃப் விட்டு கொடுத்து வறுத்து எடுக்க போறோம். ஆமாங்க, அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டீசர் மாதிரி ஒரு சின்ன பிட்டு ஆரம்பத்தில் விட்டாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ண போகுது, பத்தாவதுக்கு சிம்பு வேற அன்போடு ஆகிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்த படம். வாங்க. தம்பி பாசத்தோட கேட்டதால பல குத்து குத்திட்டீங்க. பதினெட்டுக்கு ஒரே ஒரு குத்து லாபங்களை குத்தி கட்டுவா என்ன குத்துறியா? தக் லைஃப் ரிலீஸ் அப்போவே இன்டர்நெட் ஃபுல்லா இதை கிழிச்சு விட்டு தொங்க விடாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்களை விட தக் லைஃபால பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு உடம்பு வழியே வர்ற அளவுக்கு ஒரு மென்டல் டார்ச்சரை கொடுத்துருச்சு. ஆல்ரெடி போதுமான அளவுக்கு எல்லாரும் அலசி இருந்தாலும் எங்களை எது இரிட்டேட் பண்ணுச்சு, நாங்க எப்படி இதால பாதிக்கப்பட்டோம்னு தான் இப்போ சொல்ல போறோம். இத தடுக்காதீங்க, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு. முதல்ல நான் பேசணும்னு நினைக்கிற விஷயம் 48 மணி நேரம், 48 hours. எனக்கு என்ன தெரியும், கேளுடா. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு 2 வருஷம் கழிச்சு நேபாள்ல இருந்து திரும்பி வந்து ஒரு சர்ச்சில் வடிவுக்கரசியை போய் பாப்பாரு. வடிவுக்கரசிக்கு பின்னாடி உட்கார்ந்து பேஸ் வாய்ஸ்ல ஆனால் ஒரு காலத்தில் இல்லை, எப்பயுமே கெட்டப்னா கமல் சார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்தியன் 2 ஆகட்டும் இதாகட்டும் ஒரு கெட்டப்னாலே ட்ரால் ஆகிற வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. பயங்கரமா பேசிட்டு இருப்பாரு. பேச பேச அப்படியே எந்திரிச்சு போயிடுவாரு. அப்படியே வந்து போலீஸ் அவரு தூக்கிட்டு போயிடும். சரி உங்களை யாரும் அழிக்க முடியாதியா? பாவம், அந்த அம்மா தனியா பேசிட்டு இருக்கு. பாக்கிறதுக்கு செம்ம காமெடி பீஸா இருக்கு. இதுவே ஒரு காமெடி. அதுக்கப்புறம் போலீஸா இருக்கிற அசோக் செல்வன் ரங்கராய சக்திவேல் லைஃபுக்கே ஓட வைக்கிற மாதிரி சில விஷயம் எல்லாம் கண்டிப்பா வேணும்னு கேட்பாரு. எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன். என்ன வேணும்? நான் கொஞ்சம் பேராசக்காரன், அதுக்கு எனக்கு எல்லாம் வேணும். ஆஹா, சூனா போனா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு நம்ம சக்திவேல் ஐயா அதுக்கு பதிலா ஒண்ணு கேட்பாரு. ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும்? இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு சமன் பண்ற மாதிரி ஏதாவது வெயிட்டா பயங்கரமா கேட்பாருன்னு பார்த்தா அப்போதான் அந்த பொண்ணான விஷயத்த கேட்பாரு. உங்களுக்கு என்ன வேணும்? 48 மணி நேரம். சரி, 48 மணி நேரங்கிறது நமக்கு தான் சப்பையா தெரியுது. இவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் கேக்குறாருன்னா வெயிட்டா ஏதோ சம்பவம் பார்த்தா 48 மணி நேரம் ஃபுல்லா நம்மால ஒரு செவத்துக்கு கீழே விழுந்து கிடப்பாரு. நீங்க கேட்ட 48 மணி நேரம் முடிஞ்சது. சூப்பர் எக்ஸலென்ட்.
எல்லாருமே கோமாளி சொல்லுவாங்க, இன்னைக்குதான் உண்மையான கோமாளி ஆயிருக்கேன். சூப்பர் சூப்பர். இவரை காப்பாத்தி கூட்டிட்டு போகவே 4 பேர் செவத்து தூக்கி விட்டு கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்க. இவரு 48 மணி நேரத்துல என்ன கிழிக்க போறாரு? இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். அடுத்து எங்களை இரிட்டேட் பண்ண செக்மெண்ட் நரபலி. லியோல தானே நரபலி கான்செப்ட் இருக்கும், தக்லீஃப்ல எங்க நரபலி கான்செப்ட்னு நீங்க யோசிக்கலாம். சரி இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. முதல்ல பிடிச்சோ பிடிக்காமலோ சிம்புவோட இருந்தாலும் த்ரிஷா உயிரோடவாவது இருப்பாங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். ஃபீல் பண்ண நீங்களா? சிம்புவை கட்டம் கட்டி ஸ்கெட்ச் போட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் ஊரை விட்டே தெரிக்கலான்னு பிளான் பண்ணிருப்பாரு. நம்ம பெருசு மட்டும் உள்ள பூந்து த்ரிஷா மனசை கலைக்காம இருந்திருந்தாருன்னா த்ரிஷாவும் சிம்பு கூடயே எஸ்கேப் ஆகி அட்லீஸ்ட் உயிரோடையாவது இருந்திருப்பா. நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழைய போடுற, உன்னை அப்படியே குத்துறா. இப்போ ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம த்ரிஷாவோட சேர்ந்து வடிவுக்கரசியும் சேர்த்து அங்க நரபலி கொடுத்திருக்காரு நம்ம ரங்கராயரு. செத்து போயிட்டான்டா. இந்த உலகத்துல ஆடை விட அதிகமா மனுஷங்க இருக்கானுங்க, அவனுங்களை கொன்னா என்ன தப்பு? இன்னொரு நரபலி என்னன்னா, நாசரே சொல்லுவாரு என் பொண்ண நீதான் கொன்னேன்னு. ரத்தக்கார படிஞ்சதா ஒன்னால பொண்ணு கொண்டுட்டல. டேய், என்னடா செத்துட்டா? அவன் எங்க செத்தான்? நீதான் சத்தியமணி அடுத்து நம்ம சந்திரா, அதாவது ஐஸ்வர்யா லட்சுமி. அவங்க அண்ணனாகிய அமரன் காணாம போய் பல வருஷம் ஆயிட்டதால சரி எங்கேயோ அவன் உயிரோட இருப்பான்னு அவங்களே ஒரு மைண்ட் செட் ஆகி இப்போ ஒரு லைஃப் செட் ஆகி அது பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கும். அதானே உலக வழக்கம். பிறவிக்குருடனுக்கு ஒரு 10 செகண்ட் மட்டும் பார்வையை கொடுத்து கண்ணை நோண்டி விட்ட மாதிரி அண்ணன் உயிரோடு இருக்கான்ற ஆசையை காட்டி சம்பந்தம் இல்லாம சிம்புவையும் ஐஸ்வர்யாவையும் ஒரே இடத்துக்கு வர வச்சு தங்கச்சி கண்ணு முன்னாடியே நம்ம ஆளு அண்ணனை நரபலி கொடுக்கிறாரு. என்னடா சொல்றீங்க? அண்ணன் பேரு அமரன். ஆமா, நீ சந்திரா. கரெக்டா சொன்னீங்க. உங்க அப்பா செத்த இடம் ஞாபகம் இருக்கா? உங்க அப்பா செத்த இடம் நான் காத்துட்டு இருப்பேன். சொல்றேன். 12 seconds later. உனக்கு நான் நல்லா திருப்தியா வச்சுட்டு வாயில எனக்கு புழல் எழுப்பி நல்லா கணக்கா. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டிக்கும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? இப்படி பல பேர் லைஃபையும் முடிச்சு விட்டுட்டு பலர் நரபலியும் கொடுத்துட்டு மாச கூலர்ஸ் போட்டு விண்வெளி நாயகன்னு போயிட்டு இருப்பாப்புல. அப்பாடா, படிச்சு தெரியுது. விண்வெளி நாயகா கஞ்சி மஞ்சி அடங்கோ. எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போன. மூணாவது நம்ம பார்க்க போறது குங்ஃபூ காஸ்டியூம். என்னன்னே தெரியல, இவருக்கு கடந்த 4 வருஷமா இந்த குங்ஃபூ பைத்தியம் பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. இந்தியன் டூல அவ்வளோ பண்ணி அடி வாங்கினதுக்கு அப்புறமும் அதையே தக் லைஃப்ல தூக்கிட்டு வந்திருக்காருன்னா படத்தோட டீசர் வாட்டி வந்ததுமே நமக்கு கொஞ்சம் குபீர்னு தான் இருந்துச்சு. என்னடா தலைவன் அதே இந்தியன் 2 காஸ்டியூம்ல வர்றாருன்னு. ஆனா மணிரத்னம் மேல ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. சும்மா எல்லாம் இந்த இல்லைங்க, இப்போ பார்க்க ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் குங்ஃபூ காஸ்டியூம்லாம் சொல்ல முடியாது. நம்ம அதே மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இதில் அந்த அது என்னமோ ஒன்று சொன்னாலே மொக்குபாட் அந்த கேமராமேனும் யூஸ் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. சரி மணி சார்னு சொல்லி நம்பி போனோம். கோமாளித்தனம் மணி பண்ண மாட்டாரு, ஏதோ விஷயம் இருக்குன்னு. ஆனா படத்துல அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையேப்பா. இது ஒரு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? சக்திவேலையா, நீங்க நேபாள் போறீங்க, குங்ஃபூ கத்துக்கிறீங்க, 2 வருஷம் கழிச்சு வர்றீங்க. பழகின தோசத்துக்கு இது எல்லாத்தையும் நம்பர் 1 வச்சுக்கோங்க. திருப்பியும் டெல்லி வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? நீட்டா முடி நகங்கெல்லாம் வெட்டி முக்கியமா குளிச்சு கக்கூசு ஜூஸ் எல்லாம் போய் நல்ல ட்ரெஸ்ஸா அயன் பண்ணி போட்டுட்டு வரணுமா இல்லையா? இந்த கெட்டப்பல பாக்குறது எப்படி தெரியுமா இருக்கீங்க? எப்படி இருக்கு? போங்க பாஸ், எனக்கு வெக்கமா சொல்றேன். ஏங்க என்ன பண்ற போல இருக்கு? சொல்றடே பாஸ், ராத்திரி கும்முறீங்க. எங்க போனாலும் டெல்லியின் தெருக்கள் முழுவதிலும் நல்ல பார்ஷான ரெஸ்டாரண்ட்டுகளிலும் இப்படி முடிய விரிச்சு போட்டு குங்ஃபூ காஸ்டியூம்ல போனா நல்லாவா இருக்கும்? கடகனி பக்கம் வந்து மக்களோட மக்களா கலந்தா தாப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. தம்பி, ஒரு ஸ்வீட் பீடா ஒன்னு போடுற ராஜா. ஆடி சோடாக்கு அப்புறம் கத்துக்கிட்ட வித்தைய காட்ட அதே காஸ்டியூம்ல படம் ஃபுல்லா வந்து நின்னது நம்ம விண்வெளி நாயகன் தான்.
எப்படிங்க இப்படிலாம் மேட்ச் பண்ணுறீங்க அந்த மீம்ஸோட? நமக்கு அது யோசிக்கவே முடியல பாருங்க. வடிவேல் அவர்கள் பண்ண ஒரு இதை வந்து அப்படியே இதில் அவன் சொன்னாப்ப கஷ்டம் ஒரே மாதிரி தான் இருக்குது. முக்கியமா இந்த காஸ்டியூமை பத்தி நம்ம பேசணும்னு நினைச்சதே இந்த ஒரு சீனுக்காக. சுத்தமா ஞாபகத்தை இழந்து இருக்கிற மனைவிய ஒரு தனியான பீச்ல கன்வின்ஸ் பண்ற சீனு. ஐயா, உங்க ஒய்ஃபுக்கு ஞாபகமே இருந்தா கூட இப்படி ஒரு கெட்டப்புல போய் அவங்க முன்னாடி நின்னீங்கன்னா கன்ஃபார்ம் செருப்பால் அடிச்சு துரத்ததான் செய்வாங்க. திரும்புங்களேன், உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்ன மறுபடியும் அட்ரஸ் கொடுக்குற? நான் தான் சொன்னேனே, நம்புங்க சார், தெளிவா இருக்கேன் சார். எப்படி மேட்சா போறீங்க மீம்ஸ்? எப்படியும் செகண்ட் ஹாஃப்ல கமல் அபிராமி ஹேர் ஸ்டைல்ல தான் வரப்போறாருங்கிறது நம்ம ட்ரெய்லர்லயே பாத்துட்டோம். ஆனா அதே செகண்ட் ஹாஃப்ல அபிராமி கமல் ஹேர் ஸ்டைல்ல வந்ததுதான் படத்துல நமக்கு வந்து ஒரே ட்விஸ்ட். ஆமாங்க, அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. நாலாவதா நம்ம பார்க்க போறது ஜப்பான் மொழி பரிதாபங்கள். ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் விடும்போது அதுல யக்கூசானா சப்பான் மொழியில கேங்ஸ்டர்னு போட்டாங்க. யாக்குசானா ஜப்பான் மொழியில கேங்ஸ்டர்னு சொன்னாங்க. சோ ஜப்பானுக்கும் சக்திவேல் கேரக்டருக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு யோசிக்க வச்சாங்க. முன்சாமி, என்னையா ஜப்பான் பாஷையில மனக்கு எப்படியா சொல்றது? கடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். அப்ப அந்த தாறு மர எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும், அடி வாங்கட்டும். அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும். என்ன யோசிக்கிற, உனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது ஜப்பானா? ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு யாக்குசா சொல்லு. யாக்குசா விண்வெளி நாயகா பாட்டுலயும் நடுவுல யக்கூசான்னு ஜப்பான்ல அங்கங்க வரும். அவன் மணியார் மூலியமா 100 ரூபாய் அனுப்பிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு ஐடியா சொல்லி சொல்லிட்டு இங்க வந்து ஆடு ஆட ஆடிக்கிட்டு இருக்கே, என்ன அர்த்தம்? நான் என்ன வச்சுக்கிட்டா வந்து பண்றேன். சரி, நீ ஒண்ணு பண்ணு, இந்த புக்கை கையில வச்சுட்டு பேசிட்டாரு ஐடியா வந்தோன்னு அவன் சொல்லி அனுப்புறேன். அப்பா, உன் கூட சேர்ந்து வாழ்றது நீ போட்டோல ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் 5 வண்ண பூவை பாட்டு வரும்போதெல்லாம் சின்ன பையன் வாய்ஸ்ல ஜாப்பனீஸ்ல சிலதெல்லாம் வரும். நாங்களும் இதை வச்சு சிம்பு சின்ன பையனா இருக்கும் போதே ஜப்பான்ல தொலைஞ்சிடறான், நம்ம ரங்கராய சக்திவேல் போய் காப்பாத்தி கூட்டிட்டு வர போறான்னு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தோம். ஆமாங்க, ஆளுக்கு ஒரு கதை சொன்னாங்க. அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ஒரு பெரிய அது என்ன சொல்றது, ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணிடுவாங்க. அதை யார் பிடிக்கிறதுங்கிறது தான் படம், அப்படி இப்படின்னு. படம் வந்தப்புறம் பார்த்தா ஜப்பானுக்கும் இதுக்கும் ஒரு துளி சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. நாகசாக்கி, ஹீரோஷிமா, ஹீரோஷிமா, நாகசாக்கி, அக்கிரோவா, குரோசோவா, நேஷனல் பேனாசோனிக், ஜப்பானப்பா, ஜப்பானா. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் மெண்டல் ஆகடா, அதுக்குள்ள யாரு உன்னை சொல்லி அனுப்புனா? ஆனவன நானே தேடி வரேன் போ. இந்தியன் 2க்காக ஜாப்பனீஸ் கத்துக்கிட்டது வேஸ்ட் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இதுல ஜாப்பனீஸ் போட்டு நம்ம கழுத்து அறுத்து விட்டுருக்காங்க. தெலுங்கு புரியலையாமா, தமிழ் தான் தெரியும். இதுல ஜாப்பனீஸ் விட காமெடி என்னன்னா இந்த தூத்துக்குடி ஸ்லாங் தான். கமலோட அண்ணனா இருக்கிற நாசரு, கமல் வைஃபா இருக்க அபிராமி, ஏன் அவங்க கூட இருக்கிற பாதி அடியாளுங்க எல்லாருமே காயல்பட்டினக்காரங்க தான். டெல்லி வந்து செட்டில் ஆகி 30-40 வருஷம் ஆயிப்போச்சு. சோ எல்லாருக்குமே ஸ்லாங் மாறிடும். படத்துல எவனுமே தூத்துக்குடி ஸ்லாங்ல பேசல. உங்களுக்கு தெரியுங்கிற ஒரே காரணத்துக்காக தூத்துக்குடியில இருக்கிறவங்களே பேசாத அளவுக்கு டெல்லியில போய் தூத்துக்குடி ஸ்லாங் பேசிட்டு இருக்கீங்க. என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன். காயல் பட்டக்காரன் பிறக்கும் போதே என் தலையில எழுதி வச்சுட்டாவ. சக்திவேல் நாயக்கன், கிரிமினல், குண்டா, யாக்குசா. ஆகாரத்திற்காக அழுக்க சாப்பிட்டு தடாகத்தை சுற்றப்படுத்துகிறதே மீன். அதை போல நான் துணை வரீங்க. நான் ஒன்றும் பேச்சே கொடுக்கல. நீங்க பாட்டு உட்காருங்க, போங்க, சேர்ல உட்காருங்க, உட்காந்து பேசாம வாங்க. 5வது பரிதாபங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணதை பரிதாபங்கள் வீடியோ கிளிப்பை வச்சு மேட்ச் பண்ணிட்டீங்க. நன்றி. கள்ளக்காதல்.
சட்டப்படி பார்த்தாலும் பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் இன்னொரு கல்யாணம் பண்ணணும். சரி, நீ ஒரு ரவுடி டானு சட்டத்தெல்லாம் மதிச்சும் தொலைய மாட்ட, அட்லீஸ்ட் நீ ஒரு ஹீரோ ஒரு நல்லவனா இருக்கிறங்கிறதுக்காவது பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணாமையாவது இருந்திருக்கணும். ஒரு சின்ன வீடும் வச்சு அது பொண்டாட்டிக்கே நார்மலைஸ் பண்றதெல்லாம் வேற லெவல். சந்திராவை காணணும்னா ஒண்ணு ஸ்கூல்ல போய் தேடணும், இல்ல ஹோம்ல தேடலாம், இல்ல ஹாஸ்டல்லையாவது தேடலாம். எந்த அளவுக்கு புத்தி பேதலிச்சிருந்தா பிராத்தல் பண்ற ஏரியால போய் தேடிட்டு இருப்பீங்க. சொல்றேன்டா, அதுக்காக சொல்றேன். சரி, அங்க போய் பார்த்தா நான் தான் சந்திரா இல்லன்னு சொல்லுது. நீ உண்மையாவே சந்திராவை தான் தேடி போயிருந்தா சந்திரா இல்லன்னு உடனே திரும்பி வந்திருக்கணுமா இல்லையா? எதுக்கு சிரிச்சீங்க? இல்ல யங்ஸ்டர்ஸ்னு சொல்றீங்க. உங்க கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கறத கேள்விப்பட்டேனே. என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு. இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? காலையில அருக்காடி வீட்டுக்குள் நுழையுது, மத்தியானம் மயிலாட்டா வீட்டுக்குள் நுழையுது, இப்போ உங்க வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்கு. இந்திராணி தான் பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? உங்க அப்பா ஸ்தானத்துலதான் கமல் இருக்காரு. கமலுக்கும் திரிஷாவுக்கும் பல வருஷம் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கும் போதே அப்பாவோட ஆளையே லவ் பண்றதெல்லாமாடா ஒரு லவ்? அக்கா கடத்திட வேண்டியதான். இவ்வளோ கரெக்டாக எல்லாமே ஆக்சுவலாக இந்த படத்துக்காக எடுத்த மாதிரியே இருக்கு போங்க. என்னமோ தெரியல குரு, அவங்க தான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. எங்க அக்கா ஓங்கன்ல இருக்கா? முதல் தடவை பார்த்த உடனே எனக்கு தெரியும் எனக்கு நீ தான். சின்ன மேடம், ஐ மீன் உங்களுக்கு சித்தி முறையாது. ஐயோ, எனக்கு தலை சுத்தி சுத்தி வருதே. டே எங்க பெக்கர் மேடம், எப்படி நீங்க இந்த கடலாமையை வச்சுக்கிட்டீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ரெகுலரா வச்சுக்கல. அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போவேன். ஆறாவதா நம்ம பார்க்க போறது சூப்பர் பவர் செக்மெண்ட். சூப்பர் பவர். கேப்டன் அமெரிக்காவே பனிச்சரிவுல மாட்டி பல வருஷம் புதைஞ்சு கிடப்பாரு. அவர் இம்மார்டலா இருக்கிறதால அவரை அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. நம்ம கேப்டன் காயப்பட்டினத்தை பலமுறை சுட்டும், ஒரு மலை உச்சியில இருந்து தள்ளி விட்டும், பனியில புதஞ்சும், பனிச்சரிவுல மாட்டியும் இயற்கையாலேயே அவரை கொல்ல முடியல. சிம்பு நாசுர அடியாளுங்கன்னு எல்லாருமே ஒரு தடவை சுட்டதும் பொசுக்கு பொசுக்குன்னு போய் சேர்ந்துருவாங்க. ஆனா நம்ம ஆளு பீரங்கியிலேயே போட்டாலும் எதுவுமே ஆகாது போல இருக்கே. இவ்வளவு பெரிய சூப்பர் ஹீரோ. என்ன அவனுக்கு கழுத்துல ரத்தமா இருக்கு? தண்டவாளத்துல தலை வச்சு படுத்து நம்பி ஒரு 4-5 ரயில் கழுத்து மேல ஏறி போச்சு. ஆமா, ஆளு படுத்துக்க கூட தெரியாம வண்டி ஓட்டிட்டு போறாங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்றது? ஓட்டுறாங்க? இவன் என்னடா 4-5 ரயில் கழுத்துல ஏறி எடுத்துட்டு போறான்? கிட்டத்தட்ட இந்தியன் 2 எல்லாம் பார்த்துட்டே மனுஷனுக்கு படம் பார்க்கற ஆசையே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கமலும் அனிருத்தனமும் கொடுத்த பில்டப்புக்கு 2 மணி நேரம் படத்துக்கு ஒரு 78 மணி நேரம் இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு பெருசா எதிர்பார்த்துட்டு வந்ததுக்கு நல்லா செய்க வாங்கினதுதான் மிச்சம். இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பாக்கலண்ணா. லைஃப்பை தொலைச்சிட்டேடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. இந்த வருஷமே எல்லாம் குழப்பா போச்சு. உங்க இன்டர்வியூக்களை பார்த்து நம்பி நம்பி செருப்படி வாங்கி உடம்பெல்லாம் அழுத்து போச்சு. நாங்க எடுத்த முதல் முடிவு நாயகனுக்கு விட பெட்டரா ஒரு கதையை ஆரம்பிக்கணும். அப்புறம் அதை படம் படிக்கணும். அப்படியே நேரம் அடைச்சு வச்சு மன அழுத்தம் கொடுத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில இருதய நோயை உருவாக்கி இருக்காங்கன்னா இதை விட அப்பட்டமான பழிவாங்கல் இருக்க முடியுமா? நாங்க சீக்கிரம் முடிஞ்சு புசுக்குன்னு முடிச்ச மாதிரி இருக்கே. நல்லா இருக்கு. எப்பயுமே சினிமா டிக்கெட்டோட அந்த ஒரு இது வந்து நல்லா இருந்துச்சு. எப்பயும் போல் சூப்பராகவே இருந்துச்சு. நிறையா மீம்ஸ் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, நம்ம மணிஷாட்டிருந்து அவர் சொன்ன அதே தான். அவருடைய இன்டர்வியூலாம் பார்த்து சரி டே பை டே வந்து அந்த இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சு ரிசல்ட் வர்றப்பயே தெரிஞ்சிருச்சு. ஓகே, அதில் ஒரு சிலதெல்லாம் பார்த்தோம்னா இதுக்கு இந்தியன் 2 எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கிற அளவுக்கு. பட் ஆக்சுவலாக ஏன் இந்த அளவுக்கு ட்ரால் ஆகுது அப்படின்னா, அவங்க வேறு பேசிக்காகவே தப்பாக இருக்கு. பேசிக்காகவே வந்து எப்படி சொல்கிறது, இப்போ அழைப்பா இதே படம் அப்போ என்ன சொன்னாங்க, இப்போ எப்படி சொல்கிறது, ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதை கூட அப்படி நார்மலைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஓகே கண்மணியில் கூட பார்த்தோம்னா நம்ம இந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது ஒன்றாரு. அதெல்லாம் ஓகே. இது வந்து
இல்லை ஏதோ ஒன்று சொல்ல வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டாரா, இல்லை சொன்ன விதம் வேறு ஆயிடுச்சா, இது பேசிக்காகவே தப்பாக இருக்குது. அதனால தான் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் பேக் டு பேக் இப்படி அடி வாங்குறப்போ நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா கமல் சார் வந்து நமக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட சவுத் இந்தியன் ஹோல் இந்தியாவுக்கே அவர் தான் ஒரு மிகப்பெரிய ஐகான். ஆனால் அவர் ட்ரால் ஆகிறப்போ நமக்கு என்னதான் ஒரு பக்கம் நம்ம இப்போ சிரித்தாலும் ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா விக்ரமில் அவ்வளோ பெரிய கம்பேக் கொடுத்து இப்போ இருக்க யங்ஸ்டர் கூட இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா என்னால் போட்டி போட முடியும்னு நிரூபித்தவர். ஆனால் திருப்பி அடுத்தடுத்து அதுவும் மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் சங்கர் சார், மணிரத்னம் சார், இவங்களெல்லாம் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம். ஆனால் இவங்க இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸே அடி வாங்குறப்போ எங்கே மிஸ் ஆகுது, ஏன் பிரச்சனை? இல்லை, எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இவங்க வந்து ஒருவேளை இவங்களுமே ஃபஸ்ட்டு ஷோவில் தான் படமே பார்ப்பாங்களா, இல்லை படம் பார்க்காமையே அப்படியே எடிட் பண்ணி சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா படம் பார்த்து அது எப்படி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கா, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுத்தா பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இவங்க வந்து சும்மா அந்த ஒரு இதில் சத்யராஜ் சொல்லுவார் ஒரு பேட்டியில், ஒரு புது டைரக்டர் வந்து சும்மா 4 சீன் எடுத்துகிட்டு ரஷ்ஷு போய் பார்த்துட்டு என் படம் சூப்பராக வந்துடும் அப்படி வந்துடும்னா உடனே கவுண்ட் பண்ணி சொல்லுவாரான். நேற்று எடுத்ததை இன்னைக்கு பார்த்துட்டு உடனே அவனுக்கு நல்லா வந்துருன்னு புரிஞ்சிருச்சா, இந்த படம் பயங்கரமாக எடுத்தாச்சா அப்படின்னு. ஏயா நேற்று எடுத்ததை பார்த்து இன்னைக்கு என்னையா தெரியும்? போய் அந்த ரஷ் போட்டு பார்ப்பாங்க டைரக்டர்லாம், ஆள் பேர் சொல்ல மாட்டேன். ரஷ் ஒரே ஒரு நாள் எடுத்த சீனை போட்டு பார்த்து அடுத்த நாள் அந்த டைரக்டர் வந்து செட்டுக்கு வரையில தெய்வமகன் சிவாஜி சார் ரேஞ்சுக்கு நடந்து வர்றாரு. கமண்டமணியை நம்ம நடை பாருங்க. ஒரே ஒரு நாள் ரஷ்ல இந்த படத்தை பத்தி ஏதாவது தெரியுமா, இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு கண்டுபிடிக்க முடியுமா? மொத்த படத்தை பார்த்தாலே தெரிய மாட்டேங்குது, ஒரு நாள் ரஷ்ஷை பார்த்துட்டு இவன் நடைய பாருங்க அப்படின்னாரு. ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்திருக்கு, அதாவது யாரோ சொல்லுவாங்க ஒரு 80% எடுத்துட்டு அதை பார்த்து இது எப்படி வந்திருக்கு, இல்லை ஃபைனலாக இதை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டு இவங்க பேட்டி கொடுக்குறது ஐ திங்க் இனி வர்ற படங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் உண்மையிலே உங்களோட அந்த செக்மெண்ட்டாக பண்ணதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. எப்பயுமே சினிமா டிக்கெட்டுக்கு அவங்க அந்த ரிசர்ச் பண்ணி பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே விவர்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நம் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.